வெல்கம் டு வசுமதி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரடி பீட்ரூட் குருமா. பீட்ரூட் வந்து சீக்கிரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி குருமாவாக செஞ்சு நம்ம சப்பாத்திக்கு தோசைக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டு, அதை கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, மல்லி, ஒரு மிளகாங்கிறது ஆப்ஷன் தான். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், அது கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைச்சி கடைசியில் போடுறதுக்காக. அப்புறமா 1 ஸ்பூனு மிளகா வத்தல் தனி மிளகாய் கிடையாது, எல்லாமே சேர்ந்து தான் நம்ம மொத்தமாக குழம்பு மசாலான்னு அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகாய், அந்த பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூனு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கடற்பாசி அந்த மாதிரி ஐட்டங்களை தேவையான அளவுக்கு எண்ணெய். இவ்வளவும் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் இது கூட என்ன செய்வேன் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாகவே கொஞ்சம் பீட்ரூட்டு, கேரட், அந்த பீட்ரூட்டில் கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் இது கூட என்ன செஞ்சுக்கிடுவேன், சேர்த்துக்கிடுவேன். எல்லாமே காய்கறி தானே குழந்தைகளுக்கு ஏற்றுது அப்படின்ட்டு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, இலக்க தேவைப்படாது, இலக்க விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுட்டேன். போட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா செஞ்சுக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு வதங்கிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அதையும் உள்ளே போட்டுக்கிட்டோம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கின உடனே அதில் தக்காளி, மல்லி இலை, மிளகாய் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்கேன், அதில் போட்டு கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கிடுவோம், வதக்கிக்கிடுவோம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் இது கூட என்ன செஞ்சுக்கலாம், உப்பும் சேர்த்து போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் மற்ற காய்கறிகளை சேர்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி ஒரு மாதிரி முழுசாகவே கிடக்கும். தக்காளி வதங்கும் போது வேணும்னா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். ஏன்னா எனக்கு வந்து இது கூட போடும்போது தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி தோணும். அதுக்காக நான் என்ன செய்வேன், கொஞ்சமாக தயிர் லேசாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். டேஸ்ட்டும் நமக்கு என்ன செய்யும், கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே போட்டுட்டு லேசாக ஒரு பிரட்டிட்டு காய்கறி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட வேண்டியதான், அவ்வளோத்தையும் சேர்த்து 2 வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதான். ரொம்ப நேரம் காய்கறியை போட்டு வதக்கணும் அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடணும். காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே உப்பு வர நான் போட்டிருக்கேன். இப்போ தேவைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3 அல்லது 4 விசில் வர வரைக்கும் நம்ம என்ன செஞ்சால் போதும், வேக வச்சா போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மூடியை திறந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் சேர்த்ததை அந்த கலவையை அதில் கொட்டி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பொதுவாகவே தேங்காய் ஊற்றிட்டு அதிகமாக கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை மட்டும் என்ன செஞ்சால் போதும், 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும். கொதிக்க விட்டுட்டு அந்த தாளித்து இறக்க வேண்டியதுதான். அப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு 2 பெருஞ்சீரகம் 2 ஒரு வாசனைக்காக போட்டுட்டு அதில் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து அந்த குருமாவில் ஊற்றி என்ன செஞ்ச வேண்டியதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு வச்சாச்சு. சப்பாத்திக்கு இந்த குருமா வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி குழந்தைகளுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.